Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 computer virus. We will see the topic computer virus introduction. A computer virus is a software program that has the ability to make copies of itself and to attach itself to other program or file. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் ஃபார்ம் ஆகிற வைரஸ் என்ன மாதிரி ரேஞ்சஸில் உங்களுக்கு வைரஸ் ஃபார்ம் ஆகுது? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நார்மல் கம்ப்யூட்டரில் ஒரு வைரஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான காரணங்களால் வைரஸ் கிரியேட் ஆகுது, அந்த கிரியேட் ஆகிற வைரஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுதா இல்லை அதர் பர்சன் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்ப்யூட்டருக்கு ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்யூட்டரில் கிரியேட் ஆகிற வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஒரு கமாண்ட்ஸ், தட் மீன்ஸ் ஒரு கோடிங், ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் சம்திங் சேஞ்சஸ் கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனி மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கமாண்டுக்குள்ளார சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எந்த மாதிரியான கமாண்ட்ஸ் ஆஃப் கோடிங் தான் என்னென்னா வைரஸாக க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வைரஸை க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சம் அதர் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஆல்ரெடி சம் கம்பெனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா அதர் கம்பெனிஸை லாஸ் ஆஃப் கொண்டு போகணும், லாஸில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சம்திங் பர்சன்ஸ் வைரஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, சம்திங் பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிபெண்டன்சி ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர்ஸை மேக் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரோட சேர்ந்து இந்த வைரஸும் என்ன ஆகுனா ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? A computer virus is a software program that has the ability to make copy of itself. ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேரில் இருக்க கமாண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற அந்த சுச்சுவேஷனில் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற கமாண்ட்ஸை ரீசேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரே ஒரு சம்திங் போர்ஷன்ஸில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா வைரஸாக அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் டிஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வைரஸ் என்ன ஆகுனா மல்டிபிள் வைரஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். மோர் தென் வைரஸை என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒன்று அதர் ஒன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கீம் ஆஃப் வைரஸை என்ன பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அண்ட் அட்டாச் இட் செல்ஃப் த அதர் ப்ரோக்ராம் ஆர் ஃபைல். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாமல் அதர் ஒன் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதர் ஒன் ஃபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் என்ன ஆகுனா இந்த வைரஸ் அதர் பர்டிகுலர் ஏரியாவையோ அதர் ஃபைல்ஸையோ என்ன பண்ணுன்னா இந்த வைரஸ் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த வைரஸ் அஃபெக்டிங் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சம்திங் கோட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த கோடில் இன்பிட்வீன் போர்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, சம்திங் கமாண்ட்ஸை எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துகிட்ட போது அந்த கமாண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான வைரஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த வைரஸாக ஃபார்ம் ஆன அந்த எக்ஸிக்யூட்டபிள் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ உங்களுடைய சிஸ்டம்குள்ளார வைரஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? தென் a virus may or may not be destructive. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமில் இருக்கிற வைரஸை ஒரு சில வைரஸை அழிக்க முடியும், ஒரு சில வைரஸை அழிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா அந்த வைரஸை அழிக்க முடியும். ஸோ ஒரு சில வைரஸ் என்ன ஆகுனா அந்த ப்ரோக்ராமிங் கோடோடு என்ன ஆகுனா கம்பைன் ஆக இருக்கும். ஸோ கம்பைனாக இருக்கிற அந்த வைரஸை என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வைரஸஸ் என்ன பண்ண முடியும்னா ஓவரால் அந்த சிஸ்டமை என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் இன் சம் கேசஸ் வைரஸ் கேன் erase டேட்டா ஆர் கேன் கரப்ட் ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரியான வைரஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அழிக்கக்கூடிய வைரஸ் என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகி போயிடும். ஸோ அழிக்க முடியாத இருக்கிற வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதர் ஃபைல்ஸை என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த எக்ஸாக்டட் ஃபைலை அழிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக என்ன ஆகுனா கண்டினியூஸாக அதனுடைய ப்ராசஸ் அதனுடைய நோக்கத்தை என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை சிதைக்க ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் கரப்டட் மீன் என்னென்னா சிதைக்க ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபைலை எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 KB ஆர் 50 MB இந்த மாதிரி ஃபைல் சைஸஸில் நீங்கள் ஃபைலை என்ன பண்ணுவீங்க, க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாஸை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்.
கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க ஆரம்பிச்சுட்டு ஃபைனலாக அந்த அதர் டைம்ஸ் ஒன் மோர் டைம் அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டடான அந்த ஃபைல் உங்களுக்கு என்ன ஆகாது, ஓப்பன் ஆகாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலில் இருந்த கண்டென்ட்டை அந்த வைரஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா கரப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், வைரஸ் ஆர் ரிட்டன் பை expert computer programmer and are intended to run on computer system without the user knowledge. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்டட் ப்ரோக்ராமர், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் டிசைனிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் இருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமரால் தான் இந்த மாதிரியான வைரஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரியேட் பண்ணுற அந்த வைரஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேரோட என்ன ஆகுதுன்னா அட்டாச்சு ஆகிடுது. நீங்கள் அட்டாச் ஆகும்போது உங்களுக்கே தெரியாமல் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தேவையான உங்களுடைய நாலேஜ் இல்லாமல், உங்களுடைய பர்மிஷனே இல்லாமல் என்ன ஆகுனா உங்களுடைய சிஸ்டமை அந்த வைரஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபுல் கண்ட்ரோல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா இந்த வைரஸுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தென் இன் த சேம் வே தட் biological virus enter our body and attack certain cell. For example நீங்கள் பார்த்தீங்கன்னா as a human body, ஸோ ஹியூமன் பாடியில் ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அண்ட் அதர் டிசீஸ் ஆஃப் வைரஸ். ஸோ இந்த மாதிரி வைரஸஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ ஒரு சட்டைனாக உங்களுக்கு தெரியாமல் அதில் உங்களுடைய ஹியூமன் பாடியில் இருக்கிற செல்ஸை ஒன் பை ஒன்னாக என்ன ஆகுனா அரிச்சிக்கிட்டே வரும். ஸோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ணணும்னா ரிடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பாடியுடைய வெயிட்டை லாஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சம்திங் எஃபெக்டை என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா நார்மலாக நம்ம பாடியில் இருக்கிற அந்த வைரஸ் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கு. இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் என்ன பண்ணோன்னா சிஸ்டமில் இருக்கிற வைரஸும் சிஸ்டமில் இருக்கிற ப்ராசஸை என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இன் திஸ் கம்ப்யூட்டர், ஃபார் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன் திஸ் அதர் போர்ஷன்ஸில் ஏரியாவில் சம்திங் வைரஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வைரஸ் என்ன ஆகுது, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் த்ரூ த நெட்வொர்க் வழியாக கனெக்ட் ஆக இருக்கும்போது ஒரு சிஸ்டமில் இருந்து அனதர் ஒன் சிஸ்டமில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமுக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் வைரஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபார்ம் ஆகும்போது அந்த வைரஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற சம்திங் சாஃப்ட்வேர் ஆர் ப்ரோக்ராம் ஆர் கோடிங் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த டைமிங் என்ன பண்ணணும்னா ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். ஆர் அந்த எக்ஸிக்யூஷனுடைய ப்ராசஸிங்குடைய டைமிங் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கோடிங்ஸையும் என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூஷன் கோடிங்கையும் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும், ரீசேஞ்ச் பண்ணும், அனதர் ஒன் ப்ரோக்ராம் ஃபார்மேட்டாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் வைரஸ். ஓகேங்களா? தென் கம்ப்யூட்டர் வைரஸ் என்டர் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் அட்டாச் themselves to an item like the startup area, that means boot record, or an executable file, that means a file with a .ext extension. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார வைரஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வைரஸ் உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற பூட் ரெக்கார்ட், தட் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகிற அந்த ஃபைலை தான் ஃபர்ஸ்ட்டு எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் என்ன பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க நெக்ஸ்ட் ஃபர்தர் ஃபைல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், ஒரு MS ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கான எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை ஃபர்தராக வந்து என்ன பண்ணும், ஹேக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஹைட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய எக்ஸாக்டட் ப்ராசஸை என்ன பண்ணுன்னா ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். சம்திங் எஃபெக்டை அந்த பர்டிகுலர் வைரஸ் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளார ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், most viruses stay active in the memory unit you turn off the computer. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிடும்போது அந்த வைரஸ் அந்த சிஸ்டமில் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சிஸ்டமில் இருக்கிற வைரஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெமரி யூனிட், ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ், சிடி இந்த மாதிரியான மெமரி யூனிட்டில் என்ன ஆகுனா அந்த வைரஸ் போயிட்டு அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் ஏதோ ஒரு லொக்கேஷன்ஸில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த வைரஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயே ஸ்டே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த யூனிட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மெமரி யூனிட்டில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மெமரி யூனிட்லேயே என்ன ஆகுனா அந்த வைரஸ் என்ன ஆகுனா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தென் when you do so the virus is removed from the computer memory but not from the files or the disk has in fact. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு
பர்டிகுலர் ஸ்டோரேஜ். ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை நீங்கள் எடுத்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் மெமரி ஹார்ட் டிஸ்க்கை என்ன ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துகிட்டு போயிட்டு அனதர் ஒன் சிஸ்டமில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் ட்ரைவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பென் ட்ரைவை எடுத்துகிட்டு போயிட்டு அனதர் ஒன் சிஸ்டமில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் இருக்கிற அந்த வைரஸ் அனதர் ஒன் சிஸ்டம்க்கு என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? பட் இன் யுவர் சிஸ்டம் ஸோ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து அந்த வைரஸ் அனதர் ஒன் சிஸ்டமுக்கு நீங்கள் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸில் என்ன ஆகுதுன்னா ஸ்டேபிளாக கண்டினியூஸாக ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த வைரஸ் அந்த பர்டிகுலர் டிஸ்கோட என்ன ஆகலை, ரிமூவ் ஆகலை. அந்த ஃபைல் லொக்கேஷன்ஸில் என்ன ஆகுனா அந்த ஃபைலை டிபெண்ட் பண்ணி அதே பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் என்ன ஆகுனா ஸ்டே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு வைரஸ் உங்களுடைய சிஸ்டம்குள்ளார வந்துடுச்சு அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் அந்த வைரஸை ஆன்டிவைரஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகுனா அந்த பர்டிகுலர் வைரஸ் உங்களுடைய சிஸ்டம்குள்ளாரவே ஸ்டே பண்ணிகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சில வைரஸை மட்டும் தான் நம்மளால் ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ மோர் தென் வைரஸுக்கான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சம்திங் வைரஸ்க்கான ஆன்டிவைரஸ் அவைலபிளில் இல்லை. ஓகேங்களா? தென் this is the virus. For example, you can go to search your file location. So உங்கள் ஃபைல் லொக்கேஷன்ஸை நீங்கள் சர்ச் பண்ணும்போது in between of the portionsல என்ன இருக்குது, அந்த வைரஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கு. அந்த சேவ் பண்ணியிருக்கிற அந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டீங்க, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் என்ன பண்ணிட்டீங்க, காப்பி பண்ணிவிட்டு ஆர் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் இருக்க அந்த வைரஸ் என்ன ஆகுதுன்னா ஓவரால் அந்த ஃபைலை மட்டும் டிபெண்ட் பண்ணிடல, ஓவரால் கம்ப்யூட்டர்ஸுக்கான மெமரி ஏதோ ஒரு பர்டிகுலர் அனதர் ஒன் லொக்கேஷன்ஸ்னு இதுக்கான வைரஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். ஒன் மோர் வைரஸை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் so the next time you use your computer the virus program is activate again. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த வைரஸஸை அந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதனால் அந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து நம்ம சிஸ்டம்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ் அகைன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் அந்த கம்ப்யூட்டர் வைரஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தென் it may then attach itself to more program and R files. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த எக்ஸாக்டட் ப்ரோக்ராம் என்ன ஆகுது, ஸோ அந்த பர்டிகுலர் வைரஸ்க்கான ஒரு ஸ்டேபிள் போர்ஷன்ஸாக உங்களுக்கு கண்டினியூவாக உங்கள் சிஸ்டமில் ஸ்டே ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அந்த டெலிட்டட் ஃபைல் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த வைரஸ் அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர்லேயே ஸ்டே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இட் மே தென் attach itself to more program and R files. ஸோ நீங்கள் மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் அகைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் ஃபைலுக்குள்ளார அந்த வைரஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேர்ட் ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த வேர்ட் ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்க. அகைன் வேர்டுக்கான அந்த ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல்ஸ் அகைன் அக்கராக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் எஸ், ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் கம்ப்யூட்டர் வைரஸ் சாப்டர் 7 பற்றியான இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.